பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சி அருமையாக கிரைஸ்ட் காலிங் டிவி மூலியமாக பேச வைத்த என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் டேனி அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன ஒரு பாடலை பாடுகிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா அம்மா நீங்க தான், ஆதரவும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றுவீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றி. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல என் மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, அப்பா கொடுத்தீங்களப்பா, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். என்னுடைய சாட்சியை அருமையாக காலிங் டிவி மூலியமாக பேச வைத்த என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் டேனி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் ஆசீர்வாதம். பேர் தான் ஆசீர்வாதம். நீங்கள் நிறைய பேர் இருக்கும், அற்புதம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இப்படி பல பேர் இருக்கும். ஆனால் பேர் கேட்ட பிரகாரம் அவங்க வாழ்க்கை இருக்காது. அதுபோல் என் பேரும் ஆசீர்வாதம் தான் பேர் எங்கள் அப்பா வச்சார். ஆனால் பேருக்கேற்ற பிரகாரம் என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வாழ்க்கை. என் வீடு இருளாக இருந்தது. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் அப்பா பேர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ். அவங்க சிம்சனில், மவுண்ட் ரோட் சிம்சனில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நல்ல மனுஷன், நல்ல ஆவிக்குரிய தகப்பன். அப்பா எல்லாம் கிறிஸ்துவ குடும்பம் தான். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ப்ரேயருக்கெல்லாம் போவாங்க, நிறைய கதைகள் எழுதுவாங்க, நல்லா பாடுவாங்க. அப்படி பல டேலண்ட் அப்பாவுக்கு இருக்குது. எங்கெல்லாம் கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் வாழ்ந்த என் தகப்பன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் அம்மா பேர் பார்த்திங்கன்னா சாந்தா.
சாந்தா அவங்க என்னென்னா அவங்க ரட்சிக்கப்படலை. அவங்க ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாங்க, ரட்சிக்கப்படலை. அப்பாவை கல்யாணம் பண்ணி அவங்க ரோஸ்லினா பேரை மாற்றப்பட்டாங்க. மந்தவெளி லூக் சர்ச்சில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மந்தவெளி பகுதியில் லூக் சர்ச்சில் அவங்களுக்கு திருமணம் நடந்தது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பாவுக்கு தான் முதல் கல்யாணம். அப்பாவுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா 10 பேர், 7 சகோதரன் 3 சகோதரி. அதில் ஒருத்தர் இறந்துட்டார். 6 சகோதரன் 3 சகோதரி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்பா தான் குடும்பத்தையும் நடத்துனாங்க. அம்மா இருக்கிறாங்க, அப்பாவுடைய அம்மா இருக்கிறாங்க. அப்பா எல்லாரையும் அப்பா தான் நல்லா நேசிப்பார். அவங்களுடைய குடும்பத்து மேலே அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து செய்வாங்க. அப்பாவுக்கு நல்ல சிம்சனில் வேலை கிடச்சதுனால இந்த குடும்பத்தை எல்லாம் பொறுப்பெடுத்துக்கினாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அங்கே பார்த்திங்கன்னா 2 அக்காவும் 2 அண்ணனுங்களும் பிறந்தாங்க. பார்த்திங்கன்னா அப்பாவுடைய ஃபேமிலி ஒரு 11 பேர், மொத்தம் கிட்டத்தட்ட 15 பேரும் ஒரே சின்ன ஹவுசிங் போர்டு வீட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாதுங்க. ஹவுசிங் போர்டுன்றது ஒரு சின்ன 10 ரூமு, ஒரு சின்ன ஒரு ஆள் தான் இருக்கும். அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. அதில் அப்பாவுடைய ஒரு தங்கச்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா நர்ஸு படிக்கணும்னு சொன்னாங்க. இன்னொரு தம்பிக்கு, கடைசி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு பணம் தேவை இருந்தது. அந்த பணம் தேவைனால சிம்சன் வேலையை விட்டாங்க. அதில் வந்த பணத்தை வச்சு இந்த காரியத்தெல்லாம் செய்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அப்பாவுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அலாட் ஆயிடுச்சு. ஹவுசிங் போர்டு பக்கத்து தெருவில் 15 பேர் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அது ஒரே பாத்ரூம் தான் குடும்பமாக அதில் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒருவேளை அப்பா இன்னொரு வீடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஜெபம் பண்ணாங்களா என்னன்னு தெரில, நினச்சிருக்கலாம். ஆனால் பக்கத்தில் ஒரு வீடு, நல்ல வீடு ஒரு அலாட் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் தான் நான் பிறந்தேன். என் குடும்பத்தில் 4 அண்ணன் 2 அக்கா, மொத்தம் 7 பேர். அதில் ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க, 6 பேர். அப்பா அம்மா மொத்தம் 8 பேர் அந்த குடும்பத்தை நடத்தணும். ஆனால் 15 பேர் நடத்தினவர் இந்த 8 பேருக்கு சாப்பாடு போட முடியல. ஏன்னா வேலை இல்லை. அவருக்கு என்னெல்லாம் வேலை தோணுதோ அந்த வேலைலாம் செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பெயிண்டிங் வேலை போனாங்க, பெயிண்டிங் வேலை சேர்ந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. அதனால் குடும்பத்தை நடத்த முடியல, வேலையும் கிடையாது. அந்த டென்ஷன் அதிகமாகிடுச்சு. எங்கள் அப்பா கேட்பார், என்னப்பா உங்களை சாப்பாடு போட முடியலையா? ஒவ்வொரு நாள் அழுவார், உங்களை நான் சரியாக கவனிக்க முடியலையேன்னு. இந்த மன உளைச்சலில் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமாக குடிப்பார். பாருங்கள், எங்கள் அப்பா யார் தெரியுங்களா? நல்லா ஜெபிக்கிற மனுஷன். அந்த எங்கள் அப்பாவுக்கு மந்தவெளி லூக் சர்ச்சில் அவர் ஆர்மனியெல்லாம் வாசிப்பார், கதை எழுதுவார். நல்லா அங்கங்கே கிராமங்களில் நாடகம் இயேசு பற்றி சொல்லுவாங்க. நல்லா பாடுகிற ஒரு தகப்பனார். ஆனால் குடும்பத்தை நடத்த முடியல, வருமானம் இல்லை, குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. எங்கள் அப்பா குடிக்க ஆரம்பித்தார். குடிக்க ஆரம்பித்ததுனால அவரால் சபைக்கு போக முடியல, சபைக்கு போக மாட்டார். இல்லை சபைக்கு வரலையே, நல்லா ஜெபிக்கிற மனுஷன், ஹார்மோனியம் வாசிப்பார், நல்ல நாடகம் போடுவாங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு வாழ்ந்த மனுஷன் யாராவது ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்கன்னா அவர் உண்மையாகவே அவர் குடியை விட்டுருக்கலாம், மீண்டும் சர்ச்சைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒருத்தர் கூட கேட்கல. கேட்காதனால அவர் நல்லா குடிக்க ஆரம்பித்தார். சூழ்நிலை மனதில் அவருக்கு ரொம்ப பாரம் அதிகமாகிடுச்சு, கஷ்டங்கள். அதனால் அவர் குடிக்க என்ன ஆயிடுச்சுன்னா மஞ்சாக்கம்மல் வந்துடுச்சு. அந்த மஞ்சாக்கம்மல் வந்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ அவர் உயிரை விட்டார். பாருங்க, விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் உயிரை விட வேண்டிய சூழ்நிலை. யாருன்னா ஒருத்தர் விசாரிச்சுருந்தாங்கன்னா, அவர் கேட்டிருந்தாங்கன்னா உயிரை விட்டுருக்க முடியுமா? பாருங்க, எனக்கு 7 வயசு இருக்கும். என்னை எப்படி நடத்துவாங்க எங்கள் அம்மா, என்ன பண்ணுறது தெரில. ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
எப்படி வாழணும்னு தெரில எங்கள் அம்மாவுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஐயர் வீட்டில் போய் வேலைக்கு போனாங்க. அவங்க மீந்த சாப்பாடெலாம் இருந்தது. அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ எங்கள் அக்கா இங்கே கொஞ்சம் வளர்ந்தாங்க. எங்கள் அக்கா ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போனாங்க. அந்த வருமானத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே நடத்துருந்தது. 2 பெரிய அண்ணனுங்க பார்க்கும்போது, ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா ரிச்சா வண்டி ஓட்டுவார், இன்னொரு அண்ணன் ஆர்டிஸ்ட்டு, நல்லா வேலை செய்வார். அவர் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறவர், வீட்டுக்கு காசு எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டார். ரிச்சா வண்டி ஓட்டுக்குவர், அவர் என்ன பண்ணுவார்னா 5 10 எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. அதை வச்சு தான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை நடத்துவாங்க, சமையல் செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க. ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சு, உடம்பு சரியில்லைன்னா அவங்க புடவை, அப்போல்லாம் மாறுவடி கல்லெல்லாம் புடவை வைப்பாங்க. அப்போ 10 20 புடவைக்கு ஏற்ற மாதிரி காசு அதை வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவாங்க. சாப்பாடு காசு இல்லைன்னா இன்னொரு புடவை எடுத்துன்னு வந்து வச்சு அதில் சாப்பாடு செய்வேன். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. இப்படி தான் நான் வளர்ந்தேன். இதில் என்ன நடந்ததுன்னா, சர்ச்சுக்கு போகிறதும் விட்டோம். அப்பா இறந்ததுலேருந்து எனக்கும் சர்ச்சுக்கு போகிறது விட்டோம். நாங்களும் சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிடையாது, என்னென்னு தெரியாது. எங்கள் அம்மா இந்துவாக இருந்தாங்களே, அதனால் அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதுக்காக தான் அவங்க கிறிஸ்தவனாக வாழ்ந்துருந்துருக்காங்க. அவங்க உண்மையாகவே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலை. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள்லேயே எங்கள் வீட்டில் என்னன்னா விக்கிரகம் சிலைலாம் வந்துடுச்சு. எங்கள் அம்மா அந்த இந்து சாமியை கும்பிட ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக வணங்குவாங்க. எங்கள் மாமாலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, வீட்டுக்கு வந்து அந்த இந்துக்கு உண்டான காரியங்கள்லாம் வழிபாடை சொல்ல ஆரம்பித்தாங்க. மாமா வீட்டுக்கு போக ஆரம்பித்தோம். அங்கே போகும்போது இந்த ஊர் கோயில் திருவிழாலாம் வரும். அதுக்கெல்லாம் மாமா தான் என்ன பண்ணுவார்னா சிலையை சிங்காரிப்பார், கட்டுவார். அங்கே போயிட்டு எங்கள் கூட அவர் கூட என்ன பண்ணுவேன்னா அந்த சாமிக்கெல்லாம் கயிறு மாலை பின்னுறது கட்டுறதுலாம் கூட இருப்பேன். அப்போ மாமாவுடைய பசங்க இருக்கிறாங்க. பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் நல்லா தபலா வாசிப்பான், பாடுவான். இப்படிப்பட்ட அந்த டீம்லாம் இருக்குது. அந்த டீமுடைய பஜனைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அந்த பஜனைக்கு போகும்போது கூட நானும் அங்கே பஜனைக்கு போகிறது. அங்கே போகும்போது அந்த தாளம்லாம் இருக்கும், அதை நான் வாசிப்பேன். இப்படி தான் எங்கள் மாமா, இன்னொரு மாமா இருக்கிறாரு, ஒரு சத்தி சண்முகம். இந்த ஊர்லெலாம் அங்கங்கே திருவிழாலாம் வந்து அவர் பாட்டு வரும். அவர் எங்கள் விநாயக மூர்த்தி மாமாவுடைய தம்பி. எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விக்கிரக ஃபேமிலி. எங்கள் மாமா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலைங்க இருக்கும், சிலை செய்கிறவங்க. இப்படி தான் இருந்தது. எப்போ எங்கள் அப்பா இறந்தாங்களோ எங்கள் அம்மா அப்படியே டோட்டலே சேஞ்ச் ஆகிட்டாங்க. நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னா, விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வரும்போது பிள்ளையார் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்கும், மண் எடுத்துன்னு வந்து மாமா எடுத்துன்னு வருவாங்க, போடுவாங்க, பிசைவோம். வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம், அந்த அச்சு இருக்கும் டை மாதிரி, அதில் போட்டு பிள்ளையாரெலாம் செஞ்சு அங்கே மயிலாப்பூர் பகுதியில் ஒரு மெயின் ரோடு, அங்கே தான் எடுத்துன்னு போய்ட்டு அந்த பிள்ளையாரெலாம் விற்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நான் தான் கையில் பிசைவேன். இப்படி தான். ஏன்னா அப்பா இல்லை, அம்மாவுடைய அந்த ஃபேமிலி இருந்ததுனால அப்படியே டோட்டலே அங்கே மாறிடுச்சு. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது, ஓடி இருந்தது. இப்போ பிள்ளையார் செய்வோம், நல்லா சேல்ஸ் ஆகும். எங்கள் மாமா நல்லா வைப்பார். எங்கள் மாமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குறி சொல்கிறவர், மந்திரம் பண்ணுறவர், இந்த மாதிரி ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக வாழ்க்கையில் வாழ்ந்த எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா நரக வேதனையாக இருந்தது. ஏன்னா எங்கள் அண்ணன் வேலைக்கு பைசா இருக்காது, வேலைக்கு போக மாட்டாங்க, சாப்பாடு இருக்காது. எங்கள் அம்மாவுடைய வருமானத்தை வச்சு தான் இந்த குடும்பம் நடக்கும். அப்படி நடந்துருக்கும் போது தான் நான் சின்ன வயசில் வெளியில் விளையாடின்னு இருக்கும்போது ஒரு மலையாளி ஒரு ஐயா என்ன பண்ணார்னா என்னை பார்த்தார். ரோட்டில் விளையாடும் போது சர்ட் இருக்காது, வேறு எந்த டவுசர் இருக்கும். ஸ்கூல்லலாம் நான் போவேன். ஸ்கூலுக்கு போனேன்னா எதுக்கு போவேன்னா சாப்பிட்றதுக்கு தான் போவேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடுக்காக தான் ஸ்கூல் போவேன். சப்போஸ் எங்கன்னா கட் அடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவேன். லீவ் டைமில் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சத்துணவில் சாப்பாடு வைப்பாங்க லீவ் டைமில். அந்த சாப்பாடுக்காக தான் ஸ்கூல் போகிறது. ரொம்ப அங்கங்கே பொறுக்கித்தனமாக சுற்றின்னு இருப்பேன். படிப்பு கிடையாது.
ஏன்னா அந்தளவுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும் ஆட்கள் கிடையாது, என்னை சரியாக கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அந்த மாதிரி உதாரியாக இருந்த என்ன சின்ன வயசில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டுக்கு எனக்கு வரியாடான்னு கேட்டார். நான் வரேன்னே. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூட்டின்னு போவாங்க, சோறு கொடுப்பாங்க, திருப்பி வருவேன், திருப்பியும் போவேன், இருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேயே தங்க ஆரம்பித்தேன். தங்க ஆரம்பிக்கும் அவர் என்ன பண்ணார்னா, மலையாளி அவர் பேர் பார்த்திங்கன்னா வர்கீஸ். அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செடிங்க இருக்கும். அந்த செடிகள்லாம் என்ன பண்ணுவேன்னா, தண்ணி ஊற்றணும். கிணறுல தான் தண்ணியை கோரி கோரி ஊற்றணும். அந்த இடத்த பெருகணும். புறாலாம் வளர்ப்பாங்க. அந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணோன்னா, தீனி போடணும். தீனி எங்கே வாங்கணுன்னா, பாரிஸில் மாஸ்காஞ்சா அப்படின்னு ஒரு இடங்குது. அங்கே தான் போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா, காலையில் வெடிகாலையில் போயிட்டு வாங்கின்னு வருவேன். தலையில் மூட்டை மாதிரி வச்சு வாங்கின்னு வந்து கொடுப்பேன். அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வெடிகாலையில் எழுந்துக்கணும், வேலை செய்யணும். எதனா சரியாக வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க, திட்டுவாங்க, பயங்கரமாக பேசுவார், கேவலமாக பேசுவார், பீடி பிடிப்பார். அந்த பீடியோடைய சூடு அப்படியே முதுகில் வச்சிருவார். ரொம்ப எதை இருக்குதோ கட்டை இருக்குதோ பார்த்து அடிச்சிடுவார். இது எனக்கு என்ன கோவம் வரும். அவரை திட்டிட்டு ஓடிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். திருப்பி கொஞ்ச நாளில் அவர் என்ன பண்ணுவார்னா, என்னை கூட்டின்னு வருவார். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நாய்ங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த நாய்ங்கள்லாம் நான் தான் கவனிப்பேன். அதில் நாய்ங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். உட்காருது, எழுந்து, படு, என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நாய்ங்களுக்கு அழகாக ட்ரெயின் பண்ண அப்போ அந்த நாய்ங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங்க்கு கொண்டு போவோம். அப்போதில் தான் இந்த துல்லாதமான படம், அவள் வருவாளா, கமல் படம், ரஜினி படம், இந்திரஜித்துன்னு கமல் படம், எவ்வளோ படம் போயிருக்கிறோம். அதுமாரி இந்த விளம்பரம், அதுமாதிரி நிறைய படம் ஷூட்டிங் போயிருக்கிறேன். அவர் கூட்டின்னு போவாங்க. அப்படி தான் எனக்கும் ட்ரெயினராக கற்றுக் கொடுத்தாங்க. நானும் நிறைய படத்துக்கு அதுக்கப்புறம் நான் நிறைய படம் நாய்ங்களை வச்சு கூட்டின்னு போயிருக்கிறேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஆசிர், இது ஷூட்டிங்கே நம்பாத, உனக்குன்னு ஏதாவது கைத்தொழில் கற்றுக்க. என்ன கைத்தொழில் கற்றுக்குது? நானும் ஏதேதோ தொழிலெல்லாம் கற்றுக்கணுன்னு போவேன். கார்பெண்டர் வேலைக்கு போவேன். அங்கே போனால் எதனா நாசம் பண்ணுவேன். சைக்கிள் கடையில் வேலைக்கு போனேன். என்னெல்லாம் வேலை இருக்குதோ எல்லாம் போயிட்டு வந்தேன். ஆனால் என்னால் வேலைக்கு போனால் அங்கே ஏதாவது ஒன்று ஏடா கூட பண்ணுவேன். நல்லா இருக்கிற பொருளை உடச்சிடுவேன், நாசம் பண்ணிடுவேன், அடிச்சிடுவாங்க, அங்கேருந்து ஓடி வந்துடுவேன். நான் என்ன வேலை செய்கிறது கற்றுக்க. அப்போ அவர் சொன்னார், உனக்குன்னு ஒரு கைத்தொழில் இருந்தால் ரொம்ப நல்லதுடான்னாரு. அப்போ அவர் சொன்னதுனால என்ன வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை கற்றுக்கோ. இந்த எலக்ட்ரிக்கல் வேலை கற்றுக்கணுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சண்முகம் அவங்க நான் என்ன பண்ணேன்னா, எலக்ட்ரிக்கல் வேலை, அவன் தான் முதல்ல எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போனான். அவன் மூலிமா தான் நான் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இந்த இடப்பட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுன்னா ஒரு 16 வயசு இருக்கும், 15-16 வயசுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா குடிக்க ஆரம்பித்தேன். எப்படி குடிக்க கற்றுக்கினேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னன்னா ஒரு அண்ணன் இருக்கிறார், ஜெயக்குமார்னு. அவர் பயங்கரமான குடிக்கார். எங்கள் அண்ணனுங்களாம் அங்கே தான் போவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வருவாங்க. எல்லாருக்கும் அவர் தான் வாங்கி தருவார். நல்ல வீட்டில் பார்த்திங்கன்னா பாட்டிலாக இருக்கும் பிராந்திங்கெலாம். நான் தான் போய்ட்டு என்னை வாங்கினா சொல்லுவாங்க, வாங்கினருவேன். வீட்டில் ஆம்லேட்லாம் போட்டு கொடுப்பேன். இந்தமாரி வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இவங்க குடிச்சிட்டு என்ன இப்போ ஃபுல் போதையாக தூங்கிடுவாங்க. ஒரு சிலர்லாம் போயிடுவாங்க. இப்போ அங்கே தான் நான் வீட்டில் இருக்கனால அவர் குடிச்சிட்டு வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி சொட்டாக ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் நான் குடிக்க கற்றுக்கினேன். அவங்க வச்சு போட்டது அந்த பீடி, அந்தமாரி துண்டு பீடிங்கெல்லாம் பிடிக்க இப்படி தான் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வைக்கிறதுலேயே திட்டுத்தனமாக குடிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் குடிக்க ஆரம்பித்தேன். இப்படி குடிக்க பழக்கம் கற்றுக்கினேன். இந்த குடி பழக்கம் கற்றுக்கிறதுனால எனக்குள்ளே என்னென்னா, குடியை விட முடியாது. சாராயம், கெஞ்சா, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க. இப்படி கெஞ்சா குடிக்குதுன்னு ஒரு டீம், அங்கே பார்த்திங்கன்னா சேத்பட்லேருந்து ஒரு டீம். இப்படி தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிக்கலைன்னா என்னால் இருக்க முடியாது. அவங்க என்ன பிச்சை எடுத்த, டே மச்சான் 2 ரூபா தான் கொடுறா, டே 1 ரூபா தான் கொடுறா, இப்படி கலெக்ட் பண்ணி. அப்போல்லாம் இந்த டாஸ்கோ சாராயம் 2 ரூபா 50 காசு அந்த பாக்கெட்டில் இருக்கும். அப்புறம் அனகாபுரத்துலேருந்து நாட்டு சரக்கு சாராயம், இப்படி தான் குடிக்க பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த குடி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன வயசுலேயே என்னோடய சரீரம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பான் பராக்கு, ஆன்ஸு, சிகரெட்டு இதெல்லாம் உள்ளே போனதுனால ரொம்ப உடம்பு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் சகோதரன் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இருக்க மாட்டாங்க வீட்டில். அவங்கவுங்க பெரியவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ வரும். சின்னவர் அவர் சுத்தம் தெரியாது. படிப்பு ஸ்கூலுக்கு அவர் படின்னுவார், போயிடுவார். நான் டிமிங் கூப்பிட்டு பசங்க கூட எங்கன்னா உண்டிகோல் எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டிகோல் எடுத்துன்னு மாங்காய் அடிக்கிறது, அங்கே எங்கன்னா போய் திருடுறது, இப்படி தான் இருந்தேன். கேட்குறதுங்க ஆள் இல்லை. அம்மா கேட்க மாட்டாங்க, முடியாது. ஸ்கூல் போடான்னுவாங்க, திட்டுவாங்க. அதோட அவ்வளோதான். நான் அவங்கள என்ன பண்ணுவேன், ஏமாற்றிடுவேன். கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும், பெரிய அக்காவுக்கும் லவ் மேரேஜ் தான், சின்ன அக்காவும் லவ் மேரேஜ். இப்போ வேறு இல்லை, நான் இன்னொரு அண்ணன் அவன் ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுவான். இப்படி தான் நான் குடிக்க ஆரம்பிச்சு. இப்படி தான் என் வாழ்க்கை போனது. ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும்போது என்னுடைய வேலை மேஸ்திரி என்ன பண்ணிட்டாருன்னா, டிசைனரான்னு போயிட்டார், வெளியே போயிட்டார். அப்போது கேபிள் போடுற ஒர்க்குனால பள்ளம் நோண்டுறது வேண்டியது. அப்போ கெட்டப்பேரை போட்டு என்ன பண்ணேன்னா, பள்ளம் நோண்டு இருக்கும்போது கொஞ்சம் தான் வேலை செய்யணுங்கிற கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணேன்னா, அப்படியே ஒரு குத்துறேன். எனக்கு வயிற்றுலேருந்து குப்புன்னு ஒரு மாதிரி ஏப்பம் வந்தது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியே வாந்தி எடுத்தால் ரத்தம் வருது. பயந்துட்டேன். திருப்பியும் வாமிட்டு வருது. வாமிட்டு எடுத்தால் ரத்தமாக வருது. அந்த வாட்ச்மேன் பையன் ஒருத்தன், சின்ன பையன் இருக்கிறான். அவன் பார்க்குறான். என்னண்ணா வாயிலேருந்து ரத்தம் வருது? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வெத்தலை பாக்கு போட்டு துப்புறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ரத்தம்ன்றான். எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே கேர் ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல. ரத்தம் குப்புன்னு வரும்போது அந்த இடம்லாம் ரத்தமாகிடுச்சு. என்னடா இது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கை காலெலாம் உதிரில் எடுத்துது. அப்புறம் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஃபோன் வாங்கி அண்ணன் ஃபோன் பண்ணான்னா, இதுமாரி எங்கே இருக்கிறீங்க, என்னடா என்ன பண்ணுறேன்? இல்லை, நான் இதுமாரி வேலை செய்யும்போது எனக்கு ரத்தம் வருது, ரத்தம் வாந்தி எடுக்கிறேன். ஐயோ, என்னடா ஆயிடுச்சுன்னாரு. உடனே அவர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பொடி சில மாத்திரைங்கள்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்பயும் வாமிட் வந்தது. அப்போது ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்க, அந்த டிபி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொல்லும்போது, எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண வேண்டியதுண்டான்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சேத்பட்டில் இருக்கிற டிபி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நான் செக் பண்ணேன். டிபி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். சளி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்கினாங்க. என்ன திருப்பி போனதுக்கப்புறம் அவங்க என்ன எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அதெல்லாம் போய் வாங்கி என்ன பண்ணு, பெரிய டாக்டர் போய் பாரு போக சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், மேலே மாடியில் இருக்காங்கன்னு போய் பாருங்கன்னு மேலே போனேன். மேலே போயிட்டு அவங்க நிற்கிற டாக்டர் கூப்பிட்டாங்க. தம்பி இங்கே பண்ணாங்க. போனேன், கேட்டாங்க என்ன பண்ணுறேன்னாங்க. இதுமாரி ரிப்போர்ட் கையில் கொடுன்னாங்க. பார்த்தாங்க. உனக்கு என்னடா வயசாகுது? கம்மி தான், ஒரு 18, 20, 22 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த டைமில் பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ உடம்பு கெட்டு போய்க்குது, என்னென்ன பழக்கங்குதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் குடிப்பேன், எல்லாம் பழக்கம் இருக்குது. ஏன்னா என்னடா வயசாகிடுச்சு, இந்த வயசில் இதெல்லாம் கற்று வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு திட்டினாங்க. இது என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி பேசினாங்க. அப்புறம் கவுனி, நான் சொல்கிறது பயப்படாத அப்படின்னாங்க. அவங்க பயப்படாத சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அவங்க நார்மலாக சொல்லியிருந்தா எனக்கு அது எதுன்னு தெரிஞ்சுக்கேன். பயப்படாதன்னு ஒன்று தான் ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு. உள்ளே அப்படியே டமான் ஆர்ட் வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன். அப்போ சொன்னாங்க, ஒன்றும் ஆகாது, கண்டினியூவாக மாத்திரை போடணும், உனக்கு உடம்புலாம் ஃபுல்லாக இதுவாகிட்டுக்குது, டிபி அதிகமாகிட்டுக்குதுன்ட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாங்க, நீ போய் அங்கே போய் பாருன்னொன்னே. அங்கே போன உடனே பக்கத்தில் இன்னொரு டாக்டர் பார்க்க சொன்னாங்க. அங்கே போனோடனே எல்லா ரிப்போர்ட்லாம் எழுதி ஒரு அட்டை மாதிரி போட்டு, அந்த அட்டையில் ஸ்டாம்ப் ஒட்டி சீல் அடிச்சு கொடுத்தாங்க. நீ 15 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திரை வாங்கிக்க. ஆனால் இங்கே க்யூவில் நிற்க வேண்டியதில்லை. நான் போவேன், தனியாக அதுக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போனோடனே அந்த அட்டையை காட்டினோடனே அவங்க எழுதிடுவாங்க.
மாத்திரை கொடுப்பேன். இதே தான் இருந்தது. அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவரை கேட்குறேன், அண்ணா இந்தமாரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த இருக்குண்ணா? அடப்போடா எனக்கு இருக்குதுடா ஒரு 10-15 வருஷம் மேலே இருக்குது. சரி இதுக்கு குணமாயிடுமா? நானே இவ்வளோ நாளாக போட்டுன்னு தாங்கிறேன், ஒன்றையும் தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றையும் புரியல. நானும் மாத்திரை வாங்குகிறேன். இதில் என்ன ஒன்றுன்னா, அந்த மாத்திரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் சின்ன மாத்திரை ஒன்றுக்குது. அந்த மாத்திரை போட்டாவே எனக்கு வாமிட் வந்துடும். மற்ற மாத்திரைலாம் ஒன்றும் வாமிட் வராது. ஆனால் அந்த மாத்திரை போட்டாவே எனக்கு வாமிட் வர ஆரம்பித்தேன். அப்படியே கொமட்டும். மாத்திரை போட முடியாது. அதனால் மாத்திரையை என்னால் போட முடியாது. ஆனால் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. நம்மளால் உயிர் வாழ முடியாது பொழுது, கல்யாணம்லாம் ஆகுமா ஆகாதான்ற அளவுக்கு ஒரு கவலையாயிடுச்சு. சின்ன வயசுலேயே குடிக்க கற்றுக்கினேன். அந்த குடி என் வாழ்க்கையை ரொம்ப மோசமான நிலைமை மாற்றிடுச்சுன்ற ஒரு கவலை வந்துடுச்சு. இதெல்லாம் நான் பண்ண தப்பெல்லாம் என் மைண்டுக்கு வருது. இதெல்லாம் பண்ணனால தான் என் வாழ்க்கை போயிடுச்சு பாருங்க. பாவத்துக்கு போனேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், ஆர்பார் இந்த பாரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு பிஎஸ்என்எல் கம்பெனி ஒன்று இருக்குது. அது ஹெட் ஆஃபீஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி ரூம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு விபச்சார ஏரியா. அதுக்குள்ளே போனால் நாங்கள் ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய்ட்டு அங்கே தவறான பாவம் காரியம் செய்கிறோம். இதெல்லாம் என் மைண்டுக்கு வருது. அதான் இதெல்லாம் செய்தால் எப்படி உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு அங்கே போய் பாவம் என்னெல்லாம் பாவம் செய்ய தோணுதோ அதெல்லாம் பாவம் செய்ய ஆரம்பித்தேன். ஷூட்டிங்கு போவேன். ஷூட்டிங்லேயும் பாவம். எல்லா ஹோட்டல்லையும் குடிக்கிற ரூமெல்லாம் எந்த குடிக்கிறாங்களோ அங்கேயும் குடிப்பேன். போராட்டம்லாம் குடியும் குத்துன மாதிரி என் வாழ்க்கை இருந்தது. அப்போ நினச்சி நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதனால் சீக்கிரம் செத்துரும் பொழுது, கல்யாணம் ஆகாது, நம்மளுக்கும் பிள்ளைங்களாம் இருக்காது பொழுதுன்ற அளவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் சகோதரன் மாஸ்டர் வர்கீஸ் சொன்னல, அவங்களுடைய பையன் மூத்த மகன் டிக்சன், அவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பார், இங்கிலீஷ் பேசுவார், ரொம்ப லாங்குவேஜ் நல்லா, அவர் இங்கிலீஷ் தான் ரொம்ப சூப்பராக பேசுவார். அந்த ஃபாரினர் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவார். அவர் பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் எங்கெல்லாம் ரொம்ப கலாய்ப்பார், நெக்கெலாம் பேசுவார், என்னெல்லாம் ரொம்ப இது பண்ணுவார். அவர் நல்ல கிரிக்கெட் பிளேயரு, விளையாடுவார் நல்லா. அப்போ அந்த சகோதரன் அவர் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறார் அவருக்கு முன்னாடி, அவருடைய தம்பி வில்சன். அவர் பார்த்திங்கன்னா நானும் வில்சன்லாம் ஒரு செட்டு ஷூட்டிங் போகிறது, அங்கே குடிக்கிறது, பயங்கரமாக சுண்டை கஞ்சி குடிக்கிறது, இப்படி ஒரு செட்டு. டிக்சன் வந்து எங்களுக்கு ஒரு டீம், என் கூடலாம் சேர மாட்டார், பேச மாட்டார், ஆனால் நல்லா பழகுவார். பழக்கம் சும்மா அந்த வீட்டில் நான் இருக்கிறதுனால. அந்த சகோதரன் தான் என்ன பண்ணார், திடீர்னு ஆசிர் நீ சிகரெட்லாம் குடிக்கிறதெல்லாம் விட்டியாடா? அழப்பப்பா எங்கப்பா விட முடியல, அதை குடிச்சு சிகரெட்டை குடிச்சு சாராயம் குடிச்சதுனால தான் இப்போ ரத்தமாக வாந்தி எடுக்கிறேன், டிபி வந்துச்சு, ரொம்ப அவஸ்தையாகுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி அதெல்லாம் ஒன்றே ஆகாது, நல்லா ஆகிடுவேன், என் கூட ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வா. என்ன சர்ச்சுக்கு வா, நீ தான் எங்கள் மாதா கோயிலுக்கு போகிற, நான் அங்கே மந்தவெளி லூர் சர்ச்சுக்கெலாம் போவேன், இப்போ நான் புதுசாக சர்ச்சுக்கு. அவங்க வீட்டில் வர அந்த அவங்க அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வர்கீஸ் அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த மாதாவுக்கு உண்டான ப்ரேயர் பண்ணுவாங்க. அவர் அப்போ இறந்துட்டாங்க டிக்சன். அவர் பேசும்போது அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார், அவங்க அப்பாவும் இறந்துட்டார். அப்போ என்னை சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்றாரு. என்னப்பா திடீர்னு சர்ச்சுக்கு வான்ற? சரி வா, ஒன்று நல்லாயிடுவான், உன் குடிப்பழக்கத்துலலாம் விடுதலை ஆடான்னு. என்னடா சொன்னால் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாருன்னா சர்ச்சுக்கு கூட்டின்னு போகிறார். எங்கன்னா சின்னமலை ஏஜி சர்ச். அதான் நான் ஃபஸ்ட்டு போகிறேன். நான் வந்து அந்த பண்டிகை நாட்களில் தான் சர்ச்சுக்கு போவேன். கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, இந்தமாரி ப்ரெட்டு கேக்கெலாம் கொடுப்பாங்க, பன்னு கொடுப்பாங்க, ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ எதனா ஒரு நல்ல துணி யாருன்னா வீட்டில் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த துணி போட்டு அப்படி தான் நான் போனேன்.
பெசன்ட் நகர் போனால் அங்கே வெளியிலேயே சாமியை கும்பிட்டு சிலுவை போட்டு குடிக்கு போவேன். ஆனால் இந்த கோயில் போகிறேன் எனக்கு புதுசாக இருந்தது. அந்த ஏஜி சர்ச்சுக்கு கூட்டின்னு போனார். அங்கே பாஸ்டர் மோகன் பாஸ்டர் தான் ஆராதனை பண்ணார். அவர் தான் பிரசங்கம் பண்ணார். அப்போ ஆராதனை பண்ணும்போது பாஸ்டர் மோகன் பாஸ்டர் என்ன பண்ணார், எல்லோரும் கையை தூக்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறாரு, உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகுது, உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிலாம் வெளியில் வரப்போகுது, நல்லா கையை தட்டி உற்சாகமாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், அவர் மோகன் பாஸ்டர் சொன்ன மாதிரியே கையை தூக்குறேன், கையை தட்டுறேன், ஜெபம் உங்களுக்கு நல்ல ப்ரேயர்ன்ற எனக்கு அது எல்லா ஜனங்களும் கையை தட்டுறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, சத்தம்லாம் பயங்கரமாக இருந்தது. என்னடா இதுமே அப்படியே நானும் என்னை மீறி என்ன பண்ணுறேன்னா கையை தட்டுறேன். எனக்கு உள்ளே அந்த 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 அபிஷேகத்தை நான் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணேன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்தாவி அப்படியே வெளியே போகுது. அதை நான் உணர்ந்தேன். ஏதோ வைட்டாக ஒன்று அப்படியே வெளியே போகுது. அந்த ஸ்பிரிட்டு உள்ளே போனது, எனக்குள்ளே இருந்து வெளியே போனதை நான் பார்த்தேன். அது அப்படியே உணர்ந்தேன். வீட்டுக்கு வந்தேன். ஜெபம் பண்ணணுன்னு ஆசை வருது. எங்கன்னா வீட்டில் இருந்தேன்னா தனியாக இருக்கும்போது ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஸ்தோத்திரம் எதனா ஒன்று சொல்லுவேன். அப்போ அவர் டிக்சனுக்கு தான் எல்லாத்தையும் கூட்டின்னு வருவார். இப்படி தான் இருந்தது. திருப்பியும் உலக ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்க. அசீர் என்னடா பார்க்க முடியல, இதுமாரி யாரா உன்னை கெடுத்தது, எவன்டா உன்னை கெடுத்தது, நல்லா தான்டா இருந்த, என்னடா ஆயிடுச்சு உனக்கு, இந்த அலுவலியா கூட ஏன்டா போனேன் அப்படி இவனுங்கள்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிருந்தேன், கொஞ்சம் சர்ச்சுக்கு போகாமல் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சு. நல்லா சர்ச்சுக்கு போயிருந்தவன் இவனுங்கெல்லாம் சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது கிரிக்கெட் விளையாட ஆரம்பிப்பேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூட்டின்னு போவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம், அவங்க கூட கிரிக்கெட் விளையாட போவேன். போகும்போது ஞாயிற்றுக்கிழமைனா நான் கிரிக்கெட் விளையாட போனோம். ஒரு டிக்ஸ் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு வந்துடுவார். அங்கே வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு கூட்டின்னு போவார். அப்போ என்ன பண்ணார்னா ஒரு வாரம் வீட்டுக்கு வந்தார். இவர் வராருன்னு தொந்தரவு தாங்க முடியாதனால தான் அடிக்கடி வருவார். ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது கூட்டின்னு போய்ட்டு போகிறாருக்காக நான் பக்கத்து வீட்டில் தூங்க ஆரம்பிச்சிருவேன். இவர் காலையில் வந்தார்னா எழுப்பி கூட்டின்னு போயிடுவார்னு உடனே எங்கள் அம்மாண்ட சொல்லிவிடுவேன், அம்மா அவர் வந்தார்னா சொல்லிவிடு, இல்லைன்னு சொல்லிவிடு. அப்போ இவர் வருவார், கூப்பிடுவார். எங்கள் அம்மா சொல்லுவார், அப்பா எங்கே போயிருக்கான்னு தெரில பண்ணுறாங்க. அவங்க போயிடுவாங்க. நாங்கள் விளையாட ஆரம்பிப்பேன். கிரிக்கெட்டில் எனக்கு என்னென்னா ஃபீல்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே பந்து வந்தாலும் கேட்ச் பிடிப்பேன், அந்த ஷார்ப்பாக பிடிப்பேன். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் பந்து வருமோ அங்கே முக்கியமாக நிற்க வைப்பாங்க. ₹2 ₹3 அதுமாரி பெட் மேட்ச்சு அது. அந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னா எங்கெல்லாம் நிற்கிறேனோ பந்து வருது, ஆனால் என்னால் பிடிக்க முடியல. திட்டுறானுங்க, டேய் ஏன்டா விட்டேன்னு கத்துறான். சரி பிடி சரி இன்னொரு வாட்டி வருது, என்னை தேடி தான் வருது, விட்டுடுறேன். அப்புறம் பக்கத்தில் நிற்க வைக்கிறான், இந்த சைடில் போய் நில்லு. அங்கேயும் என்ன பண்ணுறேன், பந்தை மிஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் நிற்க வைக்கிறான், அங்கேயே பக்கத்தில் சைடில் ஒரு நிற்க வைக்கிறான். எங்கெல்லாம் நான் நிற்கிறேனோ அது எனக்கு நேரமோ என்னோ தெரில, அங்கே தான் பந்து வருது, ஆனால் விட்டுடுறேன். ஒரு 4 வாட்டி மேலே விட்டுட்டேன். இதுக்கு மேலே பந்தை விட்டோன்னா நம்மளை அவ்வளோதான், பயங்கரமாக கத்துறானுங்க, அசிங்கமாக திட்டுவானுங்க. டேய் காசு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு வானுங்க. எனக்கு ஒன்றையும் புரியல, என்னடா இது பந்து பிடிக்க முடியலையே, எப்படியாவது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கார்னரில் நிற்க வச்சாங்க. இந்த பந்து எப்படின்னா வந்ததுன்னா பிடிச்சுன்னு அதே மாதிரி என்னை தேடி வருதுங்க, சல்லுன்னு வருது. நான் விடக்கூடாதுன்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சி எகிரி அப்படி பிடிக்க பார்த்தேன் பாருங்க. பந்தை விட்டேன், வைட்டின்னு கீழே வந்தேன். ஒரு கல் அந்த கையில் குத்தி பொக்கி ரத்தம் பொதன்னு ஊற்றுது. பிடிச்சிக்கிறேன் கையெல்லாம் ரத்தம். அவனுங்க என்ன அசிங்கமாக திட்டுறானுங்க,
டேய் ரத்தம் ஊற்றுதுறான்ற ஒருத்தனும் கட்டில் திட்டான். உன்னால் தான் மேட்ச்சு போச்சுன்ற அளவுக்கு என்ன பேசுனாங்க. இவனுங்க திட்ட எனக்கு எரிச்சல் ஆகுது. ஒருத்தனை என்னை கண்டுக்கல. அப்போ தான் டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. அவர் சர்ச்சுக்கு கூப்பிட்டாரு, சர்ச்சுக்கு போயிருந்தா இந்தமாரி ஆகிருக்குமா? சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா அவர் பாவம் என்னை தேடி வந்தார். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருந்தால் இந்தமாரி ரத்தம் வந்துருக்குமா, இவனுங்கக்கிட்ட நீ திட்டு வாங்கணுமான்ற அந்த யோசனை வந்தது. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போகிறேன். பின்மாற்றத்தில் போனாலும் என்ன ஒன்றுன்னா, குடி திருப்பி நான் அதை ஏற்றுக்கலை. பசங்களோடு சுற்றுவேன், இப்படி தான் இருப்பேனே தவிர, என்னை விட்டு போன அன்றைக்கி எனக்குள்ளே ஒரு அசுத்தாவி போச்சுன்னு சொன்ன பாருங்கள், அது என்னை உள்ளேருந்து போன அசுத்தாவி அதை குடியும் அப்படியே போயிடுச்சு. அதோட பெரிய விஷயம் என்னென்னா, என் கூட இருந்த அந்த டிபி வியாதி என்னை விட்டு போயிடுச்சுங்க. அவ்வளோ பெரிய வியாதியில் அவஸ்தைப்பட்டேன். வாழ்க்கை வாழ்வானான்னு தெரியாத அந்த எனக்குள்ளே இந்த பொல்லாத டிபி எப்படி போச்சுன்னு தெரியல, எனக்கே தெரியாது. அது என்னை விட்டு போயிடுச்சு. இந்த வியாதி ரத்தம் வாந்தி இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரஷ் பண்ண பல்லு வலக்கு ப்ரஷ் பண்ணும்போது அந்த எச்சை துப்பும் போது ரத்தம் வந்தது. என்னடா ரத்தம் வருது, நமக்கு திருப்பியும் டிபி வந்துடுச்சான்னு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. சரி ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலான்னு நான் போனேன். டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறேன். அதுமாரி சளி டெஸ்ட்டு அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. செக் பண்ணேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துன்னு போய் டாக்டர் பாருங்கன்னு டாக்டர் திட்டினார். ஓ நீனா லூஸா திட்டினார். ஏன் நல்லா இருக்கிற உடம்பு சும்மானா இங்கேயே வர இருக்கிற வியாதி ஏற்றின்னு போகலான்னு வரியா? எல்லாமே நல்லா இருக்கிறியா, அப்புறம் எதுக்குங்க? அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்க, என் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை எப்படி மாற்றிருக்காரு பாருங்கள். பரதேசியாக இருந்த என் வாழ்க்கை, வியாதியோடு இருந்த என் வாழ்க்கை, தள்ளப்பட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேன், ஸ்டூல் போட்டு மேலே ஒயருக்கு டைட் பண்ணிருக்கிற ஒருத்தன் தள்ளி விட்டு, ஏசுநாதர் என்ன உங்கள் ஏசுநாதர் உன்னை காப்பாற்றலையான்னு நான் காரி துப்புறான். என்ன உங்கள் ஏசுநாதர் உன்னை அடிக்க வேணான்னு சொல்கிறாங்களா? ஒருத்தர் சொல்கிறான், டேய் நீ என்ன தான் பண்ணாலும் அவனுக்காக ஜெபம் பண்ணுவான்டா, அவனுக்கு ஒன்றே ஆகக்கூடாதுன்னு இப்படியும் சொல்கிறானுங்க. என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவானுங்க, கேலி பண்ணுவானுங்க. இப்படி இருந்த என்ன ஏசு என் வாழ்க்கை மாற்றினாருங்க. அப்படியே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, டிக்ஸ் என்ன பண்ணாருன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டில் ப்ரேயர் நடக்கும். ஒரு சகோதரன் கபாலி வீடு, அந்த வீட்டில் என்ன பண்ணேன்னா ப்ரேயருக்கு போக ஆரம்பித்தேன். மூலையில் எங்கன்னா ஒரு ஓரத்தில் தான் உட்காருவேன். அங்கே எனக்கு அது புதுசாக இருந்தேன். யோசிப்பேன், நான் பஜனைக்கு தான் போயிருக்கிறேன். அங்கே காலெல்லாம் கழுவிட்டு எங்களை அங்கே உட்கார வச்சு அவங்க பாடுவாங்க, நான் அந்த தாளம் சிங்சான் அடிச்சுன்னு இருப்பேன். இது புதுசாகுது. அவங்க பாடினாங்க, அதை ஜபம் பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னையும் ஜபிக்க சொன்னாங்க. எனக்கு வரல, ஏதோ நீ ஜபம் பண்ணி தான் ஆகணும், அப்படி ஜபம் பண்ண. அதில் தான் ஒருத்தர் சகோதரன் மரியநேசன் அங்கே வருவாங்க, பழக்கமான டிக்சன் சொன்னார். அந்த மரியநேசரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் எங்களோட அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வாழ்க்கை ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்கிறார். டிக்சன் வாழ்க்கையும் ஆண்டவர் பெரிய அற்புதம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் ஆண்டவருக்குள்ளே அவரும் வந்தார். அந்த மரியநேசனோடைய நாங்கள் ஐக்கியமாகும் போது, எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் சகோதரர் மரியநேசனோடைய ஐக்கியமாக இருந்ததுனால நான் அவங்கெல்லாம் பேசுவோம், ஒன்றா ஆண்டவர் பற்றி பேசுவோம். அப்படியே பேசினுக்கும் போது தான் ஏஜி சர்ச்சுக்கு போயிருந்தேன்னு பொர்ஷோக்கம் ஏசி அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு போக ஆரம்பித்தோம். அங்கே போக ஆரம்பிக்கும் போது அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த சர்ச்சில் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். பாஸ்டர் எம்கே சாம்சன் ஐயா தான் சர்ச்சு நடத்தினாங்க. அங்கே தான் போயிருந்தேன். நல்லா ஊழியத்தில் அங்கே போக ஆரம்பித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம்.
அங்கே போய் சர்ச்சில் இருக்கிற ஃபேன் எல்லாம் துடைப்போம், சேரெல்லாம் கழுவோம். இப்படி தான் அங்கெல்லாம் ஊழியம் பண்ணோம். டிக்சன் கூட நிறைய ட்ராக்ஸ் ஓடியும். நானும் சகோதரர் மரியநேசன், மீதி எங்கள் கூட ஒரு 20-25 நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களாம் நாங்கள்லாம் ஒன்றா ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம். சகோதரர் மரியநேசன், டிக்சனு, இவங்க எல்லாம் நாங்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் மேலே ஒரு டீம். எங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. டெய்லியும் ஒவ்வொரு வீட்டில் ப்ரேயர், என் வீட்டில் ஒரு நாள் ப்ரேயரு, அதுமாரி ஒவ்வொரு வீட்டில் ஒரு நாள் ப்ரேயர். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கூட எங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். 3 மணிக்கெலாம் ட்ராக்ஸர் எடுத்துப்போம். ஒரு மெக்காஃபோனு ஒருத்தர்கிட்ட வாங்கிப்போம், பேண்டு வாங்கினா வாங்கிக்குவோம். அப்படியே தெருவாக என்ன பண்ணுவோம், இயேசு பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். என் வீட்டில் திங்கக்கிழமை ப்ரேயர் நடக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயரில் நடத்த விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்துவும் மாறிட்டாங்களே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி என் வீட்டுக்கு வர்றாரு பாருங்கள். எங்கள் அப்பா ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன், நல்ல பாடுறவர், நல்லா கதை எழுதுவார், ஊழியங்கள்லாம் போவார். ஆனால் எங்கள் அம்மா நிமித்தமாக அந்த விக்கிரகம் வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, போராட்டம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து என் நிமித்தமாக என் வீட்டுக்கு வர்றார். எந்த வீட்டில் விக்கிரகம் வந்ததோ அதே வீட்டில் இயேசு கிறிஸ்து வராரு என் நிமித்தமாக. இப்போ ஆனால் எங்கள் அம்மா விட மாட்டாங்க. டீமாக வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா விட மாட்டாங்க. நான் தெரிய கேட்பேன். நான் வீட்டில் ஜெபம் பண்ணவே நான் அசிங்கமாக திட்டுவாங்க, வெளியே போடா. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது ஜெபம் பண்ணுறது. அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா நான் இந்த சைடில் ஜெபம் பண்ணால் கூட விட மாட்டாங்க. பாருங்கள், பொறுக்கியாக இருப்பாங்க. ரோடோட சுத்தம். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவேன், கண்டுக்க மாட்டாங்க. ஊதாரியாக இருந்தேன். நான் திருந்துட்டேங்க. ஆனால் என் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஜெபிக்க விடலை, சகோதரங்களை சேர்க்க மாட்டாங்க. எல்லாம் ரோட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுவாங்க. ஏன்னா அந்த வயசான பொம்பளை, இந்த வயசான சாவுற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்னடா ஒரு வேலை செய்ய மாட்டியான்னு. ஒரு வேலை செய்ய மாட்டேன். அப்போது வீட்டில் தண்ணி வாசல் கீழே படிக்கட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு, கீழே குழா இருக்குது. ஆனால் தண்ணி அவங்களே அடித்து அவங்களே எடுத்துன்னு போய் ஊற்றுவாங்க. என் பேண்ட்டு எல்லாமே அவங்க தான் துவைப்பாங்க, துணி துவைப்பாங்க. நான் சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடு தட்டு கூட அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க, கழுவுவாங்க. இப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கினேன். எப்படி ஏற்றுக்கினேன்? சகோதரன் டிக்சன் எப்படி என்ன பண்ணார்? எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அவர் என்ன பண்ணுறாரு, வீடு அவங்க சாப்பாடு சாப்பிடும் போது மோந்து பார்ப்பாருங்க, நல்லா இல்லைன்னா தூக்கி அடிப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் வீட்டுக்கு போகிறேன். வீடு பாத்திரம்லாம் கழுவுறாரு, வீடை க்ளீன் பண்ணுறாரு, சுத்தமாக இது பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு வித்தியாசமாக இருந்தது. என்னை சர்ச்சைக்கு கூட்டிட்டு போக ஆரம்பித்தார். இந்த சகோதரன் இப்படி இருந்த சகோதரன் இப்படி மாறி எல்லா வேலையும் செய்கிறாரு. அவரை பார்த்து நான் கற்றுக்கினேன். அந்த மாதிரி தான் என் வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் என் துணியெல்லாம் நான் துவைப்பேன். என் வீட்டில் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவை எந்த வேலையும் வாங்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கலை, வெளியே போடுவாங்க. ஜோமன் ஏசப்பா எப்படியாவது என் வீட்டில் ப்ரேயர் நடக்கும். அப்படியே ப்ரேயர் நடத்தி விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் நடந்தது. திங்கக்கிழமை ப்ரேயர் நடக்க சொன்னேன். அப்படியே திங்கக்கிழமை நடந்தது. எங்கள் அம்மா வெளியே போயிடுவாங்க. நானே டீ போட்டுருவேன், குடிப்போம், ப்ரேயர் முடிப்போம், வருவோம். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த விக்கிரகம் சிலை எல்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவே உள்ளே வந்தாங்க, டீ போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சைடில் உட்காருவாங்க, ரூமில் உட்காருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிச்சு, நாட்கள் ஆயிடுச்சு போனது. எங்கள் அம்மாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வீட்டில் வச்சு இந்த சிலையெல்லாம் எங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க இயேசு ஏற்றுக்கலை. அவங்களுக்குள்ள
உள்ளே எடுத்துனாங்க, வெளியில் காட்டல. அப்படியே நான் கேட்பேம்மா ப்ரேயருக்கு வாம்மா சர்ச்சுக்கு. எப்பா நான் வயசான காலத்தில் நான் போக வேண்டியது, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் நல்லா இருந்தால் சரி. இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் வீடை மாறிச்சு. அங்கேருந்து ரட்சிக்குள்ளே வந்தேன். எங்கள் அண்ணன் ஞானஸ்தானம் எடுத்தான், அவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தான். இப்போ என்னன்னா, எங்கள் வீட்டில் 3 அண்ணனுங்க இருக்கிறாங்க. 2 அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த 3 அண்ணனுங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. 2 பெரிய அண்ணனுங்க பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய அண்ணனுக்கு ஆச்சு, ஆனால் அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு அண்ணனுக்கு சுத்தமாக ஆகலை. கடைசியாக ஒருத்தன், எனக்கு அடுத்தது ஒருத்தன் இருக்கான் பெரியவன், அவனுக்கு கல்யாணத்துக்காக பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது ஒரு பொண்ணு கிடச்சிது, கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் பண்ணதுக்காக வீடை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ விசாலாட்சி தோட்டம் ஹவுசிங் போர்டு வீடை லீஸுக்கு விட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, துறைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியில் வந்தேன். அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணதுனால கடன் அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த வீடை விற்று அவனுக்கு அந்த கடனை அடித்து இப்போ கண்ணகி நகரில் நான் வந்துட்டு பாருங்கள், அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். இப்போ அந்த கண்ணகி நகர் பகுதியில் நான் 2002 வந்தேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை. மந்தவெளி விசாலாட்சி தோட்டத்துலேருந்து துறைப்பாக்கம் கண்ணகி நகரில் வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், நண்பர்கள் ஜெபக்குழுன்னு ஒரு டீம். சகோதரர் மரியநேசர் அவர் மூலிமா நடத்தப்பட்ட ஒரு டீம். நல்லா நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் ரெஸ்ட் இருக்காது, எல்லா நாளும் ப்ரேயரு, ட்ராக்ஸ் ஊழியம், லீவு நாள்லன்னா கிராம ஊழியம் போவோம். இப்படிலாம் இருந்த இந்த டீமு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அங்கேருந்து கண்ணகி நகர் பகுதி வந்துட்டேன். நான் வந்து அழுகிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, நல்லா டீமாக இருந்தோமே, இப்படி கண்ணகி நகர் பகுதியில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே, சர்ச்சுக்கு போக முடியலையே. ஏன்னா இங்கேருந்து பொர்ஷோகம் போகணும். அங்கே மந்தவெளிலேருந்து நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக சைக்கிள் மெடிச்சின்னு பொர்ஷோகம் போவோம், பாடிக்கின்னு போவோம். அவ்வளோ நைட் ப்ரேயர்லாம் அங்கே தங்கிடுவோம், ஏசியிலே தங்கிடுவோம். தங்கி காலையில் 5 மணிக்கு ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இங்கேருந்து போனோம், முடியல, ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாள் போனேன், அதுக்கப்புறம் போக முடியல. சரி இங்கே எங்கன்னா பக்கத்தில் லோக்கலில் இருக்குன்னா ஒரு சர்ச்சு எதுனா போனாலும் அங்கேயும் என்னால் போக முடியல. இங்கேருந்து பொர்ஷோக்கம் போவேன் வருவேன். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு பாஸ்டர் ஜார்ஜ் ஆல்பர்ட்னு ஏசிஏ சர்ச்சு தான் ஒரு கிளை சபை இங்கே வச்சு நடத்தியிருந்தார், ரிசர்வ் பேங்க் பகுதியில். அப்போ அவரு என்ன பண்ணேன்னா, நான் ஏதோ போயிருக்கிறேன், அப்படியே போயின்னு இருந்த ரோட்டில் கண்ணகி நகரில். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாஸ்டர் நடத்தியிருந்தார். சரி சும்மா போய் உட்காந்தேன், ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க கூட. இந்த ஈவினிங்கில் தான். அப்போ என்னை கேட்டார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இதுமாதிரி சொன்னேன், நான் ஏசிஏ சர்ச்சு பொர்ஷோக்கு சாம்சங் பாஸ்டர் தான், அங்கே தான் போவேன். அப்படியே இதுவும் ஏசிஏ தான்னாரு. அப்போ தான் சொல்லும்போது தான், ஓ அப்படிங்களா, இதுவும் ஏசிஏவா? அவர் சொல்லும்போது தான் தெரியும், ஆமாங்க. அப்போ அவர் அப்படியே பழக்கமாகி அங்கே போக ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷம் அவர்கிட்ட ஊழியம் பண்ண நல்லா பண்ணியிருந்தேன். ஒரு சூழ்நிலையினால், சந்தர்ப்ப சூழ்நிலை, சில கருத்து வேறுபாடு, அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். பக்கத்தில் லோக்கல் சர்ச்செல்லாம் இருந்தது, சின்ன சின்ன சர்ச்சுங்களாக இருந்தது, அங்கேயும் போனேன். அப்போ எனக்கு செட் ஆகலை. ஏன்னா ஏசியில் இருந்ததுனால நான் போய் ஊழியம் தான் செய்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலன்னா அங்கே போக முடிய மாட்டேங்குது. திருப்பி என்ன பண்ணேன், ஏசிக்கு போகிறேன், கொஞ்சம் காசு இருக்காது, போக மாட்டேன். ஏன்னா இங்கே கண்ணகி நகரில் வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டம். சரியான வேலை இருக்காது, வருமானம் கிடையாது, பயங்கர கஷ்டம்னா அந்தமாரி கஷ்டம். ஏதோ இருக்கிற வேலை. அப்போ சர்ச்சுக்கு என்னால் அங்கேயும் போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே லோக்கலில் போயின்னு இருக்கலான்னு போயின்னு இருந்தேன். அப்போ இங்கே கண்ணகி நகர் பகுதியில் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவி பார்த்திங்கன்னா ரெபேக்கா, என் மனைவி பேர்.
அவங்க திருநெல்வேலி. அங்கே ஊர்லேருந்து இங்கே கண்ணகி நகர் வீடு இங்கே வாடகைக்கு வந்தாங்க. நான் அவங்க வீடு பக்கத்தில் தான் எங்கள் மாமா வீடு வாங்கியிருந்தார். விநாயகமூர்த்தி சொல்லியிருந்தால அவரோட வீடு தான் இங்கே கண்ணகி நகரில் ஒரு 2 வீடு வாங்கினார். அந்த வீட்டில் தான் நான் வாடகை இருந்தேன். அப்படி தான் பழக்கத்தில் நாங்கள் அவங்க விரும்ப ஆரம்பித்தோம். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆகி என்ன பண்ணேன்னா, என்னுடைய பையன் ஃபஸ்ட்டு பையன் ஜோஷுவா பிறந்தான். சரியான வேலை கிடையாது. எங்கெங்கேயோ வேலைக்கு போவேன், கொஞ்சம் செய்வேன். வருமானம் அந்தளவுக்கு வருமானம் ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வேலையும் கிடையாது, வருமானம் கிடையாது. அவங்க எங்கள் கண்ணகி நகர் பகுதியில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபவுண்டேஷன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குழந்தை பிறந்தனால வேலையும் விட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. பெரிய பையன் பிறந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். சாப்பாடுக்காக ஏதாவது சொந்தக்கார வீடு யார் வீட்டிலன்னா போய் தங்கிடும், சாப்பிட்டு வரும். ஏன்னா வருமானம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட இயேசு ஏற்றுக்கினேன், ஊழியம் பண்ணுறேன், ஆனால் கஷ்டம். அப்போ ஒரு பையன் வெளியில் ஒரு பையன் இருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்குறேன், குழந்தை பால் வாங்க ஒரு 10 ரூபா தான் கொடுறான். அப்போ அவன் என்ன சொன்னான், என்னண்ணா இப்படி அப்பா கஷ்டமாக. உடனே அவன் கொடுத்தான். அந்த பால் வாங்கி குழந்தை கொடுத்தோம். அப்போ பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே கல்யாணமே ஆகுமான்னு நினச்சேன், எனக்கு கல்யாணம் பண்ணிங்க. ஆனால் இவ்வளோ தரித்திரமாக வாழ்க்கை ஆகுது, என் வாழ்க்கை மாறாதா? நல்லா ஊழியத்துக்கெலாம் போகிறேனே, சர்ச்சைக்கெலாம் போகிறேனே, நான் உங்களை ஏற்றுக்கினேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணார்னா, நல்ல வேலையை கொடுத்தாரு. எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோடய லைஃப் மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் பிறந்தான். அவன் பேர் கேலப். அவ்வளோ அழகாக குடும்பமாக அழகாக நடத்தியிருந்தோம். அப்போது ஒரு ஐயா வந்தார், ஆசிர், ஒரு பாஸ்டர் சர்ச்சு விட்டு போயிட்டார்ப்பா. அவர் என்ன பண்ணார், இதுமாரி சீட்டெல்லாம் போட்டு ஒரு பிரச்சனையாகி அந்த சர்ச்சை விட்டு போயிட்டார். அந்த சபையை நீ தான்ப்பா நடத்தணும்னு சொன்னார். ஐயா இல்லையா, நான் அங்கே போகிறேன். இல்லைப்பா நீ தான்ப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் என்ன பண்ணேன்னா, சரி இவர் சொல்கிறாரு ஏதோ சர்ச்சு ஊழியம், சரி போய் நடத்தலாம். அப்போ வீட்டில் கூட சொன்னாங்க, வாடா எதுக்கு நீ போங்கன்னாங்க. இல்லை சர்ச்சுமா, இது கடவுளுடைய வேலை, போய் செய்யலை, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பார். அந்த சபையை போய் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பாஸ்ட் விசுவாசிங்களுக்குள்ளே சீட்டு போட்டிருக்காரு பொழுது கடன், அங்கே இது கடன்காரங்களாம் மேலே வந்துடுவாங்க. அதனால் அதை சர்ச்சை விட்டுட்டு போயிட்டுருக்கிறார். இப்போ அந்த ஐயா என்ன பண்ணிட்டாரு, அந்த சபையை என்னால் நடத்த முடியாது தெரியாதுன்னு நீ கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணோம். நானும் அவரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை அந்த சபையை நடத்த ஆரம்பித்தோம். யாரெல்லாம் போனாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அந்த சர்ச்சை வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு 10,000 ரூபாய் மேலே இருந்தது. அதையும் அடைக்க உதவி செய்தார். சபையெல்லாம் ரெடி பண்ண உதவி செய்தார். அப்போ ஆண்டவர் என் மூலியமாக நிறைய காரியம் செய்தார். நல்லா ஊழியங்கள் சிறப்பாக வந்தது. திடீர்னு அந்த ஐயா என்ன பண்ணார்னா, ஒரு மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஐயா சொன்னார், எப்பா அந்த சபையை நானே பார்த்துக்கிறேன், நீ போயிடு. என்னையா, இல்லைப்பா நீ இப்போ அங்கேயே போக வேண்டிய இடத்துக்கு போயிடு, இங்கே போயின்னு இருக்கிற ஏசிக்கு அங்கேயே போயிடு. என்னையா திடீர்னு இப்படி சொல்லி, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரியா சொல்லிட்டு என்ன பண்ணார், கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அவரை பார்க்க ஆரம்பித்தார். திருப்பி என்ன பண்ணேன்னா, ஏசுக்கு வருவேன், சர்ச்சுக்கு போவேன், வருவேன். ரொம்ப கஷ்டமாக அது நடாது. இங்கே எங்கன்னா பக்கத்தில் போகலான்னு பார்த்தாலும் போக முடியல. இங்கேருந்து அவ்வளோ லாங்கு போகிறோமேன்னு யோசிக்கும் போது சகோதரன் மரியநேசன் வருவார். நாங்களாம் இங்கெல்லாம் ஊழியம் செய்வோம்ல. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, ஈவினிங்கில் என்ன பண்ணலாம், சும்மா இருக்கும்போது கண்ணகி நகரில் ஊழியம் பண்ணலாம், மேலே ப்ரேயர் நடத்தலான்னும் போது ஃபஸ்ட்டு கண்ணகி நகரில் எங்கள் அக்கா வீடு மாடியில் தான் நானும் அவர் ஒரு சில சகோதரோடு என்ன பண்ணோன்னா ஊழியம் செய்தோம்.
அப்படி ஊழியம் சேர்ந்துன்னு எங்கள் அக்கா வீட்டில் ஈவினிங்கில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் சபை ஆராதனை நடத்தணும். சாயங்காலத்தில் அங்கே ப்ரேயர் நடத்த ஆரம்பித்தேன். அப்போ யாரும் அங்கே இருக்கிறவங்க எங்கள் அக்கா குடும்பம் அவங்க எல்லாம் வருவாங்க, உட்காருவாங்க. இப்படி தான் ஊழியம் நடந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா கூப்பிட்டு, ஏன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சர்ச்சை ஆரம்பிக்க வேண்டியது தானே, நீயே பண்ணணும். அப்போ அதெல்லாம் நான் தகுதி கிடையாது, சபை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு, நான் சுவிசேஷம் ஊழியம் பண்ணுவேன், இல்லைன்னா உடன் ஊழியராக இருப்பேன், சபை வைக்கிறதுக்கெலாம் எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னேன். என் கர்த்தர் கொடுத்தா என்ன பண்ணுவேன், கர்த்தர் கொடுத்தா கண்டிப்பாக செய்வேன். அப்போது சகோதரன் சொன்னார் மரியநேசன். அப்போ நான் அவர் கர்த்தர் கொடுத்தா செய்வேன்னு சொன்னேன். அந்த சில வாரத்தில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போவேன் வருவேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வீடு வாடகைக்கு வருது. அப்போ அந்த வீடு வாடகைக்கு பைசா வரணும். அப்போது ஒரு வேலை வருது. அந்த வேலைக்கு உண்டான அட்வான்ஸ், என்ன அட்வான்ஸ் தேவையோ அந்த அட்வான்ஸ் வருது. அப்போ அந்த வீடு இதெல்லாம் மாறுது, காரியம் வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டில் என்ன பண்ணோம், வாடகை போகணும், ஊழியம் போடணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இதுக்கு முன்னாடி என்னென்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சகோதரர் மரியநேசன் சொன்னார் கர்த்தர் கொடுத்தானே, இப்போ இதெல்லாம் வருது, ஆனால் கர்த்தர் கொடுத்தாரா இல்லைன்னு தெரில, ஆனால் கர்த்தர் கொடுத்தானா நான் ஒரு காரியம் வைக்கிறேன்ப்பா, என் மனைவி வாயில் அவங்க வாயை திறந்து சொல்லணும், என் மனைவி சொல்லணும் ஊழியத்தை நம்ம செய்யலாம். ஏன்னா அவங்க ஊழியம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னா வேலைக்கு போகணும், ஊழியம் போகிறதுக்கு அவங்களுக்கு அடிக்க பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்கிற மாப்பிள்ளை தான் தேவை. அவங்க ஆவிக்குரியவங்க தான், நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் ஊழியம் ஃபுல் டைம் ஊழியனா கஷ்டமாக இருக்கிறதுனால நல்லா வேலைக்கு போகிற மாப்பிள்ளை தான் தேவைன்னு அவங்களுக்கு மைண்டில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு ஊழியம் செய்கிற பாரம் இருக்குது, வாஞ்சி இருக்குது. அப்போ கர்த்தாவே நீங்கள் எனக்கு இங்கே சபை கொடுத்தீங்கன்னா என் மனைவி அவங்களே நம்ம ஊழியம் செய்யலாம், சேர்ந்து ஒரு வீடை நடத்தலாம் சொல்லணும்னு இந்த சிம்பிள் இந்த ஜெபம் தான் நான் மனசில் நினச்சி ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி என் மனைவி இந்த வீடு இதெல்லாம் எதுவுமே சொல்லலை, இங்கே ஒரு வீடு வாடகைக்கு வந்தது எதுவுமே சொல்லலை. அவங்களே என்ன பண்ணாங்க, நம்ம சேர்ந்து ஊழியம் பண்ணலாம், எதுக்கு அங்கே இங்கேயும் நம்ம போகணும், நம்மளே பண்ணலான்னு ஒன்று எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ ஆண்டவர் உறுதியாகிட்டார். அப்படியே நடத்தியிருந்தேன். இப்போ என்னன்னா வேலை அந்தளவுக்கு வேலை கிடையாது. வாடகை மாதம்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே, அதுக்கு எவ்வளோன்னு தெரில, 1000 ரூபாய்க்குள்ளே வாடகை கட்டணும். இப்போ எனக்கு பைசா தேவை இருக்குது, ஆனால் காசு இல்லை. ஜெபம் பண்ண, ஆண்டவரே வீடை கொடுத்துட்டீங்க, ஒரு ஆத்மா கூட இல்லை, நாங்கள் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தான் இருக்கிறோம், எப்படி சபை வாடகைலாம் கட்ட முடியும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தினார். எப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலி எப்படின்னா மாதம் மாதம் தசம்பாகம் எவ்வளோ வாடகையோ அந்த வாடகைக்கு உண்டான தசம்பாகத்தை கொடுப்பாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜெபம் பண்ண, ஆண்டவரே பேண்ட் இல்லை, சும்மானா நடத்தின்னு இருக்கிறோமே, ஒரு மைக் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் இல்லை, ஒரு ஆம்ப் இல்லை. அப்போ எங்கள் மந்தவெளியில் நண்பர்கள் ஜெபக்குழுன்னு ஒரு டீமாக நாங்கள் செய்யும்போது நாங்கள் இதெல்லாம் வச்சுருந்தோம். ஒரு ஆம்ப்பு, மைக்கு, ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தோம். அப்போது மரியநேசன் என்ன பண்ணார், ஆசிரியர் இங்கே சும்மா தான் இருக்குது எடுத்துன்னு போனார். அது எப்போன்னா நான் வேறு சர்ச்சை நடத்தியிருந்தேன் பாருங்கள், அப்போ எடுத்துன்னு போனாருன்னு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்து என்னன்னா அந்த ஐயா வீட்டில் வச்சுட்டேன் தவிர சர்ச்சில் வைக்கல. அந்த பொருளெல்லாம் அந்த ஐயா வீட்டில் வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ஊழியம் நடத்தினுக்கிறேன், அது அவருக்கு தெரியாது. தெரியுமா தெரியாது. அந்த ஐயா எனக்கு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, ஃபோன் பண்ணுறாரு, அசீர் இந்தமாரி உன்னுடைய ஆம்ப்பு மைக்கெல்லாம் இருக்குது, ஸ்பீக்கர்லாம், அது வந்து எடுத்துன்னு போ. நான் இங்கே என்ன ஜெபம் பண்ணுறேன், இப்போ நான் சர்ச்சையில் போயிருந்தேன் நான் எடுத்துன்னு வந்துட முடியாது. இப்போ அவர் வீட்டில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அது வந்துடுச்சு. இப்போ பேண்டு கொட்டை அடிக்கணும், பேண்டு வேணும்.
ஒரு கடையில் போயிட்டு என்ன பண்ணுறேன், வெங்காயம் தக்காளி வாங்குறேன். அப்போ அந்த கடைக்காரம்மா ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எப்பா என் வீட்டில் பேண்டு சும்மா இருக்குது, அந்த பேண்டு நீ எடுத்துன்னு போயிடுனாங்க. உடனே அந்த பேண்டு நான் எடுத்துன்னு வந்துட்டு இப்போ வந்துடுச்சு. மாதம் மாதம் வாடகை கட்டுறதுக்கு 1000 ரூபா வந்துடுது. மைக்கெல்லாம் வந்துடுச்சு. அப்படியே 1-2 பேர் அழகாக வர ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வர ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனை எழும்பிச்சு. இப்போ பேண்டெல்லாம் அடிக்கும் போது பக்கத்தில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணால் பிரச்சனை பண்ணிட்டான். நான் சொன்னேன், எப்பா நான்லாம் சவுண்டெல்லாம் வைக்கல, கம்மியாக தான் இருக்கிறேன்னு. மறுநாள் என்ன பண்ணிட்டான், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இந்தமாரி மோளம் பயங்கரமாக அடிச்சு ஸ்பீக்கரெல்லாம் வச்சு, அது ஸ்பீக்கரை ஒன்றே இருக்காது, மோளம் சும்மா லைட்டாக தான், அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நான் வந்து ஆர்ட் பேஷண்ட்டு, இந்தமாரி எனக்கு ரொம்ப அதிர்வு தாங்க முடியாதுன்னு. உடனே ஒரு 2 கான்செப்டில் வராங்க, சர்ச்சு நடத்தின மாடிக்கு வராங்க. எப்பா யார்ப்பா, உன் ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க. என்ன ஒன்றும் புரியல, என்னத்துக்கு எனக்கு, வாப்பா வா 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 போகிறேன். அங்கே போகும்போது ஒரு போலீஸ் கேட்டாங்க, யோ என்ன ஒரே அமங்கலம் பண்ணுறியாமே, பேண்டெல்லாம் போட்டு ரொம்ப அமங்கலம் பண்ணுறியாமே. சார் நான் அமங்கலம்லாம் பண்ணல சார், ஒன்றுமே பண்ணலையே, நார்மலாக தான். அதான் வந்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானே, முன்னாடி நடத்தக்கூடாது போ அப்படின்னாரு. வந்துட்டேன். நான் நடத்தி தான் இருந்தேன். திருப்பி அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஒரு எஸ்ஐ அம்மாண்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான். அங்கே திருப்பி என்னை வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. போனேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஆராதனை நடக்கிற நேரத்திலலாம் ஸ்டேஷனில் தாங்க உட்காரணும். அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி இதுமாரி. அங்கே போனீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எஸ்ஐ அம்மாண்டே இவன் சொல்லினே இருக்கிறான். இல்லைம்மானோடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த இவன் தான் இவன் ஒரு இப்படின்னு அவங்க இதில் கை நீட்டி பேசுனால அந்த அம்மா பார்த்து, என்னடா என் இதுலேயே அவன் கை நீட்டி பேசுன்னு அந்த கையில் வச்சு லட்டி எடுத்து கையிலே அடிச்சிட்டாங்க. கை வீங்கி போச்சு. அவனுக்கு இன்னும் கோபமாக அதிகமாகிடுச்சு. திருப்பியும் கம்ப்ளைண்ட்டு. இப்போ என்னன்னா, அவருக்கு சப்போர்ட், அந்த பையனுக்கு சப்போர்ட்டு, ஏன் கம்ப்ளைண்ட்டு இது சப்போர்ட் யாருன்னா கவுன்சிலர் வர்றார். எக்ஸ்பர்ட் எல்லாம் வராங்க உள்ள எங்கள் ஸ்டேஷனில். அவங்க எல்லாம் பேசும்போது பிரச்சனை இதுமாரி பண்ணிட்டானா இதுமாரி உடனே அவர் கேட்குறாரு, இவங்க கேட்குறாங்க. ஒரே ஒரு பரபரப்பாகுது. நான் சொன்னேன், சார் அதெல்லாம் இல்லை சார், சைலண்ட்டாக நடத்தினுக்கிறேன். நீங்கள் சொன்னதுலேருந்து பேண்டு கூட அடிக்கிறதில்ல. அவனால் என்னன்னா, நான் அந்த இடத்த விட்டு போயிடணும். பயங்கரமாக பிரச்சனை. சர்ச்சைக்கு யாருன்னா வந்தாங்கன்னா அசிங்கமாக திட்டுவான். எங்கள் அம்மாவெல்லாம் திட்டிக்கிறான். அப்போ அந்த மாதிரி அவனுக்குள்ளன்னா நான் அங்கேருந்து வரணும். இப்போ கவுன்சிலரு அவனுக்கு சப்போர்ட்டுக்காக வந்துருக்கிறாரு. இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற என்னுடைய அக்கா சகோதரி என்ன பண்ணாங்க, அவங்க தெரிஞ்ச கவுன்சிலர் தெரிஞ்சுனானா தம்பி தான் நானே. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியாப்பா நம்ம இன்னொன்னேப்பா அதெல்லாம் நீ போயிட்டு நடத்து, இப்போ சத்தம் இல்லாத நடத்துன்ட்டார் இன்ஸ்பெக்டர். ஐயா நம்ம இதை தான் பார்த்துக்கலாம், அவர் பேசிட்டார். இப்போ என்னென்னா, கவுன்சிலரும் நமக்கு சப்போர்ட்டு. அங்கே போனால் அவனுக்கு தான் அடி வந்தது. எனக்கு எதனா பண்ணுன்னு பார்த்தா அவனுக்கு தான் அடிச்சிட்டாங்க. கவுன்சிலரும் இப்படி மாறிட்டார். இப்போ கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாரு. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதம் பண்ணுறாரு. அதனால் திருப்பி அவன் பிரச்சனை பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணோடனே இன்ஸ்பெக்டரே சர்ச்சு ஆண்ட வாசலில் வந்துட்டார். இன்ஸ்பெக்டர் சர்ச்சு வாசலில் வந்து கூப்பிட்டு 2 பேர் வந்துட்டாங்க. அதேமாதிரி வந்து கீழே வந்து, யோ உனக்கு என்ன ரொம்ப ரோதனையாகுது, தொல்லையாகுது அப்படின்னு கத்தி உனக்கு அவ்வளோதான், கையை காலெலாம் உடச்சிருவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார். சரி சார் நான் காலி பண்ணிடுறேன் சார். நான் உடனே அவருக்கு என்ன நெக்கில் பேசுகிறேன், உன் கையை காலெலாம் உடச்சிடுவேன். ஒன்று என்ன சார் பண்ணுறது, அவன் தொந்தரவு இதுவும் பண்ணுறான்றீங்க, நான் வெளியில் வந்துடுறேன். அவன் சொல்கிறான், டே இந்தமாரி பண்ணாதடா, இதெல்லாம் இங்கே என்கிட்ட மோதலடா, கடவுள்கிட்ட அந்த பழியெலாம் நான் எடுத்துக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புறான். சரி நான் என்ன பண்ணேன், பக்கத்து தெருவில் ஒரு 2 தெருவு தள்ளி அங்கே சர்ச்சு வைக்கிறதுக்கு போனேன். அங்கே போனோடனே ஒருத்தன் கேட்குறான், டே உன்னை அங்கே தான் திருத்தி அனுப்பிச்சாங்க,
இங்கே வந்தாலும் பார்த்துக்கோ, எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரிலன்னு அவன் ஒரு மாதிரி நெக்கலாக பேசுகிறான். அங்கே வீடு கிடைக்கல எங்கேயுமே. அங்கே போயிட்டு அப்புறம் பொறுமையாக ஊழியம் நடத்தியிருந்தேன். அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடத்தியிருந்தேன். என்னென்னா மழை வந்தால் அங்கே பக்கத்தில் லெட்டின் பாத்ரூமாக கேவலமாக இருக்கும். விசுவாசி யாரும் பாத்ரூம் போக முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் வாடகை இருக்கிறாரு. ஐயோ ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பீங்கெல்லாம் ஒழிஞ்சு போய் கிடக்கும். கேவலம் ரொம்ப மட்டமாக இருக்கும். பாத்ரூம் போக முடியாது. 2 வீட்டுக்கு ஒரு பாத்ரூமு. விசுவாசி அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா அந்த லெட்டின் தண்ணி மழை தண்ணி எல்லாம் அந்த கீழ் வீட்டில் சர்ச் இருந்ததுனால உள்ளே வந்துடும் தண்ணியெல்லாம். நாத்தடிக்கும். ரொம்ப அழுவேன். என்னாண்டவர் அங்கே போனால் போலீஸ் பிரச்சனை, இங்கே வந்தால் தண்ணி ரொம்ப கொடுமையாக இருக்குது ஆண்டவர். ஒரே வேதனை. கவலைப்பட்டேன். ஜெபம் பண்ணேன். திடீர்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தது. அப்போ தான் புதுசாக அங்கே சர்ச்சை ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த ஊழியக்காரர் விசாரித்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவர் இதுமாரி அம்மா வீட்டில் தான் வாங்கி சாப்பிடுவேன், இப்படி தான் நான் ஊழியம் பண்ணுறேன் அவரோட கஷ்டம் சொல்லும்போது என் வீட்டில் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம சாப்பாடு கொடுக்கலான்னு எங்கள் வீட்டில் அப்போ தான் பழக ஆரம்பித்தார். சாப்பிட ஆரம்பித்தார். அப்படி தான் பழக்கம். அந்த ஊழியக்காரர் மூலிமா கர்த்தர் என்ன பண்ணார்னா, பாருங்கள் அவர் யார் என்ன ஏதுன்னு தெரியாது. நான் என்ன நினச்சேன், எங்கேயோ அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றாரு, சரி நம்ம கஷ்டப்படுறாலும் நம்ம கூட என்ன பண்ணிட்டோம், ஒரு ஊழியக்காரர் ஒரு நன்மை செய்வோம். இது உண்மை. கர்த்தர் அறிவார். அவருக்கு ஒரு நன்மை செய்யலாம், நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கலாம், இப்படி தான் நினச்சி கொடுத்தோம். அவருக்கு பார்த்திங்கன்னா கொரியன் லிங்க் இருக்குது. நல்ல கொரியன் லிங்க் இருக்குதுனால அந்த பாஸ்ட்டு இதுமாரி சர்ச்சுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்தமாரி சூழ்நிலை என்னோடய காரியம்லாம் சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இந்த கன்னிகிணறில் 2 வீடு நிச்சயமாக தருவார். அப்படியா பாஸ்டர்? கண்டிப்பாக தருவார் பாஸ்டர். சொன்ன உடனே பாஸ்டர் அப்படியே பரவாயில்லையே சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கன்னொடனே அந்த அவருக்கு சர்ச்சை வாங்கி கொடுத்த கொரியன் பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, கொரியாவிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வரும்போது என்னை இட்டுன்னு போய் காட்டினாங்க. பாஸ்டர் இதுமாரி பாஸ்டர் ஆசீர்வாதம், இவங்க கன்னிகிணறில் ஊழியம் பண்ணுறாங்க அப்படி ஏன்னாங்க. அப்போ பாஸ்டர் மூலியமாக தான் நான் அவர் வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். இப்படி தான் எங்களுக்கு ஒரு தொடர்பு. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, கொரியன் பாஸ்டர் என் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, செய்தி கொடுத்துருக்குறாங்க, டோன்ட் வெரி வாங்க, கர்த்தர் செய்வார். அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணி போக ஆரம்பிச்சு. அப்போது அந்த கொரியன் பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, கொரியாவில் பெரிய பாஸ்டர்கிட்ட இந்தமாரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கொரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மிஷினரிகள் ஊழியக்காரர்கள் பாஸ்டருங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் என்னுடைய சர்ச்சை காட்டணும் அப்படின்னு இந்த கொரியன் பாஸ்டர் சொன்னதுனால அந்த பாஸ்டருங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் கொரியன் பாஸ்டர்லாம் வந்து அந்த 25 பேரும் என் சர்ச்சுக்கு வந்தாங்க. பார்த்தாங்க, சூழ்நிலையெல்லாம் பார்த்தாங்க. உனக்கு என்ன ஜெப குறிப்புன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இதுமாரி எங்களுக்கு கஷ்டமாகுது, பின்ன ஒரு 2 வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், பக்கத்தில் போகணும். வந்தாங்க, பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பாஸ்டர் கேட்குறேன், சென்னையில் இருக்கிற என்னை அறிமுகம் பண்ண பார்த்து, பாஸ்டர் அவர் பேர் இஸ்ரேல். கேட்குறேன், பாஸ்டர் இந்தமாரி என்னாச்சு, இதுமாரி சொன்னாங்களே வந்தாங்களே. பாஸ்டர் கர்த்தர் நிச்சயமாக தருவார் ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, போயிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு, ஞாபகம் இல்லை. போனாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வருது பாஸ்டர், சென்னையில் இருக்கிற கொரியன் பாஸ்டருக்கு. அந்த பாஸ்டர் இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல பாஸ்டர் இஸ்ரேல்னு, அவர்கிட்ட சொல்லி இதுமாரி கர்த்தர் பெரிய அற்புதம் பண்ணார்,
பாஸ்டர் ஆசிருக்கு 2 வீடு கண்ணகி நகரில் வாங்க சொல்லி மெயின் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் பட்ட கஷ்டம் இருக்குங்களே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்த வழியே பாருங்கள். எங்கே போனால் உன்னை இங்கேருந்து அங்கே துரத்திட்டாங்க, இங்கே ரொம்ப பண்ணினா இங்கேருந்து துரத்திடுவோம் பார்த்து, அப்படி கேவலமாக ஒருத்தன் பேசுனான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எந்த இடத்துல என்னை துரத்துனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் 2 வீடு வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே டெக்கரேஷன் பண்ணி கண்ணகி நகரில் பிரம்மாண்டமான ஒரு 2 ஹவுசிங் போர்டு வீடு மாதிரி இருக்காது, அவ்வளோ பக்காவாக ஆண்டவர் சபையை கட்டி கொடுத்தார். என்னதுமா நடந்தது? கம்ப்ளைண்ட் பண்ணவன் அந்த தெருவிலே இல்லை. அந்த பையன் சொன்னல, டேய் நீ கடவுளுக்கு விரோதமாக பண்ணுற, அவன் இல்லை, பிளாட்ஃபார்மில் அங்கேயும் இங்கேயும் தூங்கி இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியாது. ரொம்ப மோசமான அவன் வாழ்க்கை. இன்ஸ்பெக்டர் கையை காலை உடச்சிருவேனார். அவர் வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கால் ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆண்டவர் செய்த மிரக்கல். இப்போ இந்த இடத்துல நான் சர்ச்சை வச்சுருக்கேன்னே இதே இடம் தான், இப்போ பேசுகிறேன்னே இந்த இடம் தான். இந்த தெருவில் இப்போ நான் நடந்த இந்த காரியம் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதனா ஒருத்தர் ப்ரேயர் யாருன்னா ஒருத்தர் கத்துனானையோ, அவர் எங்கேயோ பண்ணுங்கிற, உனக்கு ஏன் எதுக்கு இல்லாத பிரச்சனை நீ வாங்கிக்க போகிற போ. பக்கத்தில் இருக்கிற ஜனங்க அவங்கள என்ன பண்ண கூட்டின்னு போயிடுவாங்க. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய மிரக்கல். எங்கே நான் தள்ளப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் நான் யோசிப்பேன். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை என் வாழ்க்கை சேர்ந்துருக்கிறார். அற்புதங்க என் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் சேர்ந்துருக்கிறார். அனாதையாய் தகப்பன் கைவிடப்பட்ட ஒரு அனாதை போல் வாழ்க்கை இருந்தேன். என் வாழ்க்கை ஆண்டவர் வாழ்க்கை இதை ஒண்டி தானா? ரொம்ப எனக்கு பிடிச்சிக்கிறதுனா தென்கொரியா போகணும் ஆசை. ஏன்னா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் மோகன்சில் ஆசிரியா என்ன சொல்லுவாங்கன்னா தென்கொரியா பற்றி சொல்லுவாங்க. பாஸ்டர் மோகன்சில் ஆசிரியா அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தென்கொரியா போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபுல்லாக ப்ரேயர் நடக்கிற இடம், பாலியான்சோ சர்ச்செலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்படி அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆசையாக இருக்கும். நானும் ஒரு நாள் கொரியாவுக்கு போகணும், ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கொரியாவுக்கு போனோம், ஊழியம் பண்ணோம். நானும் எப்படியாவது தென்கொரியாவுக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த பெரிய பாஸ்டர் சர்ச்சை வாங்கி கொடுத்தாருங்களே, அவர் என்ன பண்ணார், சென்னையில் வந்து திருப்பி வந்தார். ஒரு வார்த்தை சொன்னார், நான் இப்போ போகிறேன், அடுத்தது என் கூட என்ன பண்ணுவீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொரியாவுக்கு வாங்கன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. அதேமாரி அவங்க சென்னை வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க, பாஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம் நினச்சி கூட பார்க்கல, படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் அவங்களே இங்கே வந்து காசு அனுப்பி பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாங்க, விசா வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க பணம் செலவு பண்ணி என்னை கொரியாவுக்கு கூட்டின்னு போனாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஒரு 8 பேர் சென்னையிலேருந்து தென்கொரியாவுக்கு போனோம். எப்படி தான் நடந்தது என்னால் மறக்கவே முடியாதுங்க. தென்கொரியா ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட அங்கே கொரியன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் மேலே இருப்பாங்க. விசுவாசிகள் பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து என்னதம்மா பண்ணாங்க, இந்தியாவோட ஃப்ளாகு, இந்த பெரிய ஃப்ளாக், இந்தியா ஃப்ளாகு அவங்க பிடிச்சி கையிலெல்லாம் பொக்கே வச்சுக்கின்னு ஸ்வீட்லாம் வச்சுக்கின்னு ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வரோம், எங்களை வெல்கம் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியம். என் வாழ்க்கை எப்படி இருந்தது, குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் தூங்குவேன், பீச்சில் மணலில் தூங்கிட்டு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தேன். சின்ன வயசில் ஒரு வீட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு
எங்கள் அப்பா அவருக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிங்க. அந்த ஐயா இருக்கும்போது நல்லா என்னை கவனிச்சார். அந்த ஐயா இறந்துட்டார். அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறேன். அந்த ஐயாவோட பையன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஏன்னா அங்கே தான் எனக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. அவங்க பையன் ஒருத்தன் கேட்குறான், இது பற்றியா கரெக்ட் டைம் வந்துச்சு பேர், நாய் மாதிரி வாசனை பிடிச்சி வந்துடும். அப்படியே இங்கே வா, அப்படியே ஒரு உண்டியை கையில் பிடிச்சி சோறு எடுத்து கையில் கொடுத்துட்டு போ. அதை வாங்கி நான் அழுதேன். நான் எத்தனையோ வாட்டி அழுவேன், இயேசுவே நான் மாறணும், நான் நல்லவனாக மாறணும். எதனா என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா மேலே வானத்தை தூக்கி பார்த்து தான் கேட்பேன், ஏசப்பா என் வாழ்க்கை அப்படி இருக்குதுன்னு. அப்படி இருந்த என் வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக இருந்தேன் பார்த்தீங்களா. பாருங்கள், என்னை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அவன் பேர் திருட்டுக்குமார்னுவாங்க எங்கள் ஏரியாவில். அவன் கூட சுற்ற ஆரம்பித்தேன். அவன் கூட சுற்ற ஆரம்பிக்க என்ன பண்ணுவான்னா, அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே இருக்கிற பாட்டிலெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா திருடுவான். அது மூட்டை மூட்டையாக உள்ளே இருக்கும். அதை திருடி அப்போல்லாம் அந்த 2 ரூபா 1 ரூபா 50 காசு அதெல்லாம் நல்ல காசு. பீர் பாட்டிலெலாம் அது சீல் வச்ச பாட்டிலுக்கு சீல் வைக்காத நல்ல நேராக இருக்கிற பாட்டிலில் ஒரு ரேட்டு. அதெல்லாம் மூட்டை மூட்டையாக திருடி சைக்கிள் எடுத்தும்போது திருடி எடுத்துன்னு வருவோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஒயின் ஷாப்புக்கு போவோம். அது மாதிரி ஒரு ஒயின் ஷாப்புக்கு போகிறேன், சைக்கிள் எடுத்துன்னு போகிறேன். எனக்கு அது பழக்கம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி வெளியில் நின்று பார்க்குறது தான், யாருன்னா வந்தால் சொல்கிறது. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வெளியில் பார்த்துன்னுக்கிறேன், இவன் உள்ளே போயிட்டு பாட்டிலு எடுத்துன்னுக்கிறான். வெளியிலேருந்து பின்னாடி அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவான், பின்னாடியிலேருந்து அப்படியே வந்து இவன் உள்ளே எடுத்துன்னுக்கிறான். நான் பார்த்துட்டேன், என்னையும் பார்த்துட்டான். அப்படியே நான் மூடிட்டேன். நான் அப்படியே யாரோ மாதிரி அந்த ரோட்டில் தூங்குறேன். இவன் நேராக எட்டி உள்ளே அப்படியே போகிறான். அவன் உள்ளே எடுத்துன்னுக்கிறான். அவனை அப்படியே பிடிச்சி கூட்டின்னு வந்து செம்ம அடி இட்டுன்னு வந்து அவனை பக்கத்தில் ஒரு ரூமில் உள்ளே போட்டான். இப்போ என்கிட்ட வரானுங்க, வந்து என்னை எழுப்புறானுங்க. என்னை எழுப்பி என்ன பண்ணாங்க, இங்கே வா கூப்பிட்டாங்க. என்னண்ணா, யார் நீ, இவன் யார், என்ன யாருன்னு தெரியாதுண்ணா, நான் வந்து இங்கே வேலைக்கு வந்தேன்னா தூங்குறேன். இது யார் சைக்கிள், யார் சைக்கிள் தானா, ஏன்னா என்ன விட்டுருங்கன்னு கேட்கல. இன்னும் அவனையும் என்ன பண்ணாங்க, பிடிச்சி ஒரு ரூமில் போட்டாங்க. செம்ம அடி, உரின்னு உரிச்சாங்க. அடி அந்த மாதிரி அடி வாங்கணும். அப்புறம் என்ன பண்ணால் அவனுக்கு தூங்கிட்டாங்க டயர்டில். ஒரு 3 மணி இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணான், நான் தான் சொன்னேன், டேய் குமார் நீ அப்படியே போயிடு, நான் வந்துடுறேன். உடனே என்ன பண்ணால் அவன் ஃபஸ்ட்டு போயிட்டான். நான் அவரை எழுப்புறேன், நான் ஓட்டம் பண்ணான்றேன். உடனே அவரு என்னை கூப்பிட்டு, ஒழுங்காக நீ போய் அவனை கூட்டின்னு வந்தால் தான் உன் சைக்கிளை தருவேன். அந்த சைக்கிளை உள்ளே எடுத்து வச்சுங்க. நான் இப்போ அங்கேருந்து தான் நான் அப்படியே இப்படி பாட்டில் பொறிக்க இருந்தேன். நான் அதாவது இப்படி பாட்டில் ஒயின் ஷாப்பில் இந்த பாட்டில் திருடினேன் நான். அவனால் எங்கெல்லாம் இருக்கிற புறாலாம் அவன் என்ன பண்ணுவான், திருடுவான். அந்த புறா திருகு அவன் கூட சுற்றி நானும் அவன் கூட இருக்க புறா எடுக்க ஆரம்பித்தேன். இப்படிலாம் இருந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தென்கொரியாவுக்கு கூட்டின்னு போயிருக்காருங்க. அங்கே கூட்டின்னு போய் என்னெல்லாம் 5 ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல், அது மாதிரி நல்ல சாப்பாடு. பெரிய ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 அடி மேலே இருக்கும் பொழுது எல்லாம் லைனாக சாப்பாடு. நம்ம தான் என்ன ஒன்றாலும் எடுத்துக்கணும். அது இருக்கும், ஒரு பெரிய ரோல் மாதிரி வரும். அந்த மாதிரி ஹோட்டலு சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கேம்ஸுங்க, அந்த எக்ஸிபிஷன், சர்க்கஸ், மியூசியம், என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட்டின்னு போனாங்க. இந்த ரவுண்டாக பால் உருட்டி விட்டு அந்த அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டின்னு போனாங்க, விளையாடணும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அங்கே கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். அதுதான் நான் யோசிக்கிறேன். கேவலமாக இருந்த என் ஆண்டவராக இயேசு மாற்றினாருங்க. கல்யாணம் ஆகுமா நினச்சிருந்த
எனக்கு நல்ல மனைவி, டீச்சர் கற்றுக் கொடுத்தாரு. கல்யாணம் ஆகுமா நினச்சிருந்த என்ன கல்யாணம் ஆகி கற்றுக் உதவி செஞ்சார். 3 பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு பையன் பிறந்தான். பெரியவன் காலேஜ் போகிறான், சின்னவன் +2 படிக்கிறான், லாஸ்ட்டு 4th போகிறாரு. பெரியவன் பேர் ஜோஷுவா, சின்னவன் பேர் கேலப்பு, 3வது பையன் 3 பையன்தான் பெஞ்சமின். என் மனைவி ரெபேக்கா, அவங்க ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எனக்காக இங்கே வந்து சென்னையில் வந்து கண்ணகி நகர் பகுதியில் எனக்காக அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி எங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன். இன்றைக்கி என் வீட்டில் என் பிள்ளைங்க எல்லா வேலையும் செய்வாங்க. ஒருத்தன் பெரியவன் காலையில் பாத்திரத்துக்கு கழுவுனானா தேய்ச்சானா, சின்னவன் சாயங்காலம் பிள்ளைகள் அவங்களே சமையல் பண்ணுவாங்க, வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க, துணியை மடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ அற்புதமான என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிருக்காரு பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது என் வாழ்க்கையில். சின்ன வயசில் சாப்பாடு இருக்காதுங்க. ரோட்டில் தேங்காய், வெள்ளிக்கிழமெல்லாம் தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் பொறுக்கி சாப்பிட்டு இந்த எண்ணெய் என் இயேசு என் வாழ்க்கையை இன்றைக்கி அற்புதமாக மாற்றிருக்கிறார். அங்கே ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்ற திருவிழா வரும். அங்கே மெழுகெல்லாம் ஏற்றுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் அணிச்சு திரின்னு வந்து கைலாங்கல்ல போட்டுருவோம். கைலாங்கல்ல மெழுகெல்லாம் போட்டு அப்படி தான் சாப்பிட்டேன். இப்படிலாம் ரோடாக துரிஞ்சு சுற்றி திரிந்து ஊதாரியாக இருந்த எண்ணெய் என் ஆண்டவர் மாற்றிருக்கிறார் பாருங்கள். உயிரோடு இருப்பேனா நினச்சி பார்க்கல. எனக்கு நல்ல சபை கொடுத்துருக்காரு, நல்ல விசுவாசிகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஊழியங்களை கொடுத்துருக்கிறாரு. என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்றைக்கி எங்கள் அப்பா நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆனால் சூழ்நிலை அவரை மாற்றிடுச்சு. ஆனால் அன்றைக்கி அவர் போல் அந்த ஆண்டவர் அவர் தேர்ந்ததுனால இன்றைக்கி நான் அந்த ஆண்டவரை நான் பிடிச்சிட்டேன், என் பிள்ளைங்களும் பிடிச்சிட்டாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை பிடித்து கொள்கிறீர்களோ, என் வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருங்க. என்னை சந்தோஷமாய் மாற்றின இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா என் சாட்சியை கேட்குறீங்களே, கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை இயேசு மாற்ற போகிறார். எனக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. என்னை போல் யாரெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க சொல்லுங்கள். வியாதியாக இருக்கீங்களா, பயப்படாதீங்க. உன்னை ஆண்டவர் சுகமாக்க வருங்க. தரித்திரமாக இருக்கிறீங்களா, ஒன்றும் இல்லாத இருக்கீங்களா, ஆழமாக பிடிச்சிங்க. இல்லை பின்மாற்றத்தில் போனீங்களா, பயப்படாதீங்க, திருப்பி பிடிச்சிங்க. இயேசு உங்களை விட மாட்டாருங்க. நீங்கள் தாங்க போனீங்க, அவரும் உங்களை விட்டு போக மாட்டாருங்க. ஏன்னா நான் போனேன், என்னை திருப்பி விடலை, பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் சபை வச்சுருக்கிறேன், இன்றைக்கி ஊழியம் செய்கிறேன், பல போஸ்டிங்கில் இருக்கிறேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. உங்களே மாற்றுவார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் அல்லாஹ். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.